நம்ம எடுபடி சேகர்பாபு எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்கிறார். அவங்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா, அதனால தான் எல்லாம் கூட்டணின்னு அலையிறாங்களாம். பிஜேபி அதிமுகவோட போய் கூட்டணி சேர்றான், பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் சேர்றான். அதற்கு அவர் சொல்கிறார் என்னென்னா, எல்லாம் கூட்டணின்னு அலையிறான் எதிர்க்கட்சி போகிறான். உங்கள் முதுகை திரும்பி பாருங்கள், உங்கள் தலைவர் வெக்கம் இல்லாமல் 9 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டே எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவர் கூட்டணின்னு அலையிலையா? கம்யூனிஸ்டுகளுக்கு பல கோடி, இவர் திருமாவளவனுக்கு பல கோடி, இப்படி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? டாஸ்மாகில் அடிக்கும் கொள்ளையிலிருந்து உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவ்வப்போது பங்கை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாரே உங்கள் தலைவர் ஸ்டாலின், அது தெரியாதா? கூட்டணியை பற்றி நீங்கள் பேசலாமா? திமுகவோட வரலாறு கூட்டணி இல்லாமல் இருந்ததா சரித்திரம் இல்லையே. 1967 உங்கள் அண்ணாதுரை 7 கட்சி 8 கட்சி கூட்டணின்னு சேர்ந்தார, தனித்து நின்றா ஜெயிச்சாங்க காங்கிரஸை. அப்போ அன்னைக்கும் கூட்டணினால தானே தப்பிச்சிங்க. கடைசி வரை உங்கள் கருணாநிதி கடைசி வரை ஒவ்வொரு தேர்தலிலும் பல கட்சி கூட்டணிகளை வச்சவர் ஆகிட்டு, என்னைக்காச்சு தனியாக முதுகெலும்போட தனித்து நின்ற சரித்திரம் உண்டா உங்கள் கருணாநிதிக்கு? எம்ஜிஆர் 1977 எல்லா கட்சிகளும் தனியாக நின்றது. திமுக தனியாக நின்றது, அதிமுக தனியாக நின்றது, காங்கிரஸ் தனியாக நின்றது. எல்லாம் தனியாக நின்று ஜெயித்து காட்டியவராச்சே எம்ஜிஆர். ஜெயலலிதா 2014 மோடியார் லேடின்னு சொல்லி பாஜகவுக்கே எதிராக தனித்து அதிமுகவை நின்று 39 எம்பி தொகுதியில் 37 தொகுதி நீங்கள் 0 வாங்கினீங்க. கூட்டணியே இல்லாமல் 37 தொகுதியை ஜெயித்து காட்டினாங்களே அவங்க. உங்கள் சரித்திரமே கூட்டணி தானே. உங்களுக்கு கூட்டணி இல்லாமல் நின்றுருந்தால் ஒரு சீட்டு கூட உங்களால் வர முடியாது. ஜனங்க சொல்லுவாங்க மக்கள் மத்தியில், கருணாநிதி வந்துட்டு ஐயோ இருந்தால் வந்துட்டு மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவரை தாக்குவதற்காக சொல்லவில்லை. ரேஷனில் போவாங்க, ஐயோ இருந்தால் வந்துட்டால் ரேஷனில் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க தரித்திரம் பிடிச்சவர், மழை பெய்யாது தரித்திரம் பிடிச்சால் இதில் வராது. எப்போதுமே மக்களுக்கு கருணாநிதி மேல் நல்ல எண்ணம் இருந்ததே இல்லை. இதே மாதிரி ஸ்டாலின் மீதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருந்ததே இல்லை. அதனால தான் 118 தொகுதிக்கு மெஜாரிட்டி வேணுங்கும்போது ஒரு 8 தொகுதி தான் அவர் அதிகமாக ஜெயித்தார், அதுவும் 9 கட்சி கூட்டணியில்.